Praise Jesus. Pastor John Jabraj அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்காக அவருக்காக நிற்கக்கூடிய ஜஸ்டிஸ் அஃபிஷியல்ஸுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். May 7th yesterday we all heard that நேற்று அவர் பெயில் அப்ளை பண்ணி அவருக்கு பெயில் கிடைக்க வேண்டிய ஒரு நாள். ஆனால் ஜட்ஜு சத்யநாராயணன் அவங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்காங்க. எக்ஸாக்டாக தட் இஸ் த வெரி டே அவருக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டிய அவருடைய ஜாமீன் மனு அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய கிராண்ட் பண்ண வேண்டிய ஒரு அஃபிஷியல் அத்தாரிட்டி அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்காரு. ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ திஸ் இஸ் எ ஹியூஜ் விச் கிராஃப்ட். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அவருக்கு மாத்திரமல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ விச் கிராஃப்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. சரிங்களா? நேற்று ஒரு வீடியோவில் நான் எனக்கு கிடைக்கிற கேதர் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ரேயர்ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு இன்னுமா எனக்கு கர்த்தர் இதை திறந்து கொடுக்கலன்னா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. கோயம்புத்தூரில் தினேஷ் கேலப் அப்படின்னு ஒரு பையன், வெரி யங்ஸ்டர், 22 years ஆர் சம்திங். ஸோ பையன் சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் அவங்கள குறித்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கிளிப்பு எடுத்து போட்டிருந்தாப்புல. அந்த ஆடியோ கிளிப்பை இட் கேம் இன் மை ரிமைண்டர். ஸோ அதே வெப்சைட்டில் ஒரு ஃபியூ வீடியோஸ் தான் இருந்துச்சு. அதில் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணா அவங்க எப்படி பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் அவங்களுடைய ஊழியங்களை அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி எப்படி ஒரு ஐ டோன்ட் நோ ஹீ இஸ் மை என்னை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னை ஒரு டைமில் நிறைய ஊழியக்காரங்களாம் நீ ஹீரோயிசம் பண்ணுற அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் அவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறவ. அந்த ஊழியத்தை அவரோட சத்தியத்தை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் அந்த வெசலுக்காக. ஆனால் அந்த ஹேட்ரட், அனிமாசிட்டி, பெட்டர்னஸ், இது தாங்க செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ஸு. அதாவது தான் கரெக்டாக செய்கிறோன்றது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் கிடையாது. தான் மட்டும்தான் கரெக்டாக செய்கிறோன்றது தான், அதுதான் பெருமை. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் போனப்போ கூட நிறைய ஊழியக்காரங்க அவ்வளோ ஒரு கன்னிங் வெஞ்சன்ஸில் பேசுவாங்க. சரிங்களா? அப்போது இங்கே பார்க்கும்போது இந்த ப்ரொஃபட்டிக் மீட்டிங்லாம் போகிறப்ப அவங்க மீட்டிங்க்கு நீங்கள் போனீங்கன்னா சபைக்கு திரும்பி வரக்கூடாது அப்படின்னு மிரட்டுவாங்க. ஆனால் கர்த்தர் கிருபை அதிகமாக கொடுத்து கர்த்தர் இது வரைக்கும் நடத்திட்டுருக்கிறார். ஸோ யார் மேலேயும் கசப்பு இல்லை. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளுமே கர்த்தர் கிருபைக்கு எதுவாக நடத்திட்டார். ஸோ இங்கே பார்க்கும்போது அவர் பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் அவர் ஊழியத்தில் எனக்கும் நான் ஐ வாஸ் சர்ச்சிங் வேறு யார் இந்த செல்லமேன்னு சொன்னால் என்ன, செல்லமேன்னு சொன்னது எங்கே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செல்லங்களா வாங்க அப்படின்னு சிறு பிள்ளைகளை கூப்பிட்றாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு உன் செல்லம் வீட்டில் இருக்கிறா அப்படின்னு. எனக்கு என்னன்னா இது ஒரு அருவருப்பாக இல்லையா? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் பெலிவர்ஸ் எப்படி நடத்துகிறீங்க, அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிருபை. ஸோ இவர் அது அப்படியே இருக்கட்டும், அதோடு முடிஞ்சிட்டா பரவாயில்ல. டிஸ்லைக்குன்றது அதோடு முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ இந்த தினேஷ் கேலப் அப்படின்ற ஒரு பர்சனுக்காக வரங்க. நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவச்சனமே இது எல்லாம் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் பயங்கரமான நியூக்ளியர் பாம் ஷேரிங் எல்லாம் நடக்குது. இது ஒரு மேட்டரான்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு இது மேட்டர். ஒரு ஆத்மா மட்டும் இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் அதுக்காகவும் சிலுவையில் தொங்கியிருப்பார். நேஷன்ஸுக்கெலாம் ஒரு சோல் இருக்குது, அதுக்காகவும் கர்த்தர் பிரயாசப்படுறார். நேஷன்ஸுக்காக ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஒரு தனி மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்றதும் ரொம்ப முக்கியம். அவர் மோகன் சிலாசரஸ் பிரதராக இருக்கலாம், அகஸ்டின் அண்ணனாக இருக்கலாம், அவங்க எவ்வளோ பவர் பேக்டு மினிஸ்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க உண்டாக்கின ப்ராடக்ட் இதுதானா? தீவிரவாதம் தானா? டெரரிசம் தானா? மற்றவங்களை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி யாரையாவது ஒருத்தரை பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் அப்படி சொன்னாங்கன்னா தேட முடியல. ஸோ இந்த தீவிரவாதத்துக்கு பேர் எவாஞ்சலிசமா? ஒரு பாஸ்டர் இங்கே இந்த கிரேஸ் நல்வில் அந்த பாஸ்டர் அந்த 911 சொல்லி அமெரிக்காவுக்கு விரோதமாக டெரரிசம் அட்டாக் வந்தபோது கர்த்தர் அவருக்கு பாரத்தை கொடுத்து எங்கெல்லாம் இஸ்லாமிய அந்த குரான் அந்த எஜுகேஷன் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அவர் ஒரு சர்ச் ஆரம்பித்தார்.
ஏன் இவருக்கு வந்து ஒரு இஸ்லாம்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இவர் இவ்வளோ பாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில இஸ்லாம் நேஷன்ஸில் ஈரான், ஈராக் அந்த மாதிரி அங்கே சில ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், அவங்க என்ன டினாமினேஷன்லாம் தெரியாது, நல்லா அடித்து கொலை பண்ணிவிடுவாங்க. பெண்களை, ஒரு சிறு பிள்ளைகள்லாம் கொலை பண்ணிவிட்டு மேலே ஒரு சிலுவையை வச்சுட்டு போயிடுவாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலுவையை யூஸ் பண்ணி, கிறிஸ்துவத்தை யூஸ் பண்ணி, எவாஞ்சலிஸ்டை யூஸ் பண்ணி கொலை பண்ணாங்க. இதை தான் இயேசு சொல்கிறார், கடைசி நாளில் உங்களை கொலை பண்ணுவாங்க, உங்களை சிறையில் வச்சு அடிப்பாங்க, உங்களை பர்சிகட் பண்ணுவாங்க, கேட்டால் தேவபக்தின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தேவன் பவுலை மாற்றின போல் இவங்கெல்லாம் மாற்றுவார். சவுலுக்கும் பவுலுக்கும் என்ன வித்தியாசம்? சவுல் பக்தி வைராக்கியத்தில் சபையை துன்புறுத்தினார். அவர் செய்யறதான் கரெக்டுன்னு சொன்னார். சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதோடு நிறுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல. இது எவ்வளோ ப்ரிப்பேர்டு கேஸுன்றதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படி இதை வந்து இவ்வளோ டிஸ்கஸ்டிங்க நீங்கள் இதை எப்படி பொறுத்துக்கிறீங்கன்னு தெரியல. தினேஷ் கேலப்னு ஒரு பையன் கோயம்புத்தூரில் பிரிங்கிங் கேயாஸ் இன்டு ஆர்டர் அப்படி தான் நினைக்கிறேன், கேயாஸ் இன்டு ஆர்டர் அப்படின்னு ஒரு சேனல். அந்த சேனலில் ஒரு கான்வர்சேஷன் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காப்புல. கால் பண்ணிவிட்டு ஜான் ஜபராஜ் பாஸ்டருடைய காரியத்தை ஒரு சபையில் ஏதோ ஒரு காணிக்கை நீ வந்து நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, காணிக்கை பெட்டி எங்ககிட்ட கொடுக்கணும், ஏதோ சம் ட்ரெஷரி ப்ராப்ளம். அதுக்கு வந்து ஒரு ஆடியோவை போட்டு ஒரு ஃபேஸ்புக் சேனலில் இவரை குறித்து தப்பாக போட்டாப்புல. ஆனால் அந்த கால் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டிபேட்டுக்கு வரீங்களான்னா, இதை செய்கிறீங்களான்னா ரொம்ப ஹானரபுளாக பேசுகிறார், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறார் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனை வாயை பிடுங்கி என்னண்ணா இப்படி கோவப்படுறீங்க, என்ன எதுக்கு நீ இப்படி பண்ணுற, என்னண்ணா அப்படி போட்டால் டெலீட் பண்ணு, நீ சாரி கேளு, பப்ளிக்கில் போட்டால் நீ பப்ளிக்கில் சாரி கேளு, என்னை வந்து இந்த கேஸில் நீ என்ன சின்ன கண்டுபிடிச்ச, நீ எப்படி நீ வந்து கையாடுறன்னு சொல்லலாம், யார் கொடுத்தது, நான் இப்போது அவர் சம்பாதிக்கிறாரு, அவருடைய சபை, அந்த ஜனங்க போஷிக்கப்படுறாங்க, அதை நீ ஏன் கேட்குற அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஐம் நாட் அ பர்சன் ஆஃப் பார்ஷியாலிட்டி. அவர் எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் எல்லா இடத்துலையும் இந்த மனுஷன் ஒரு நீதி ஹானஸ்ட்டை நான் பார்க்குறேங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியல. 60+ நிமிஷம் 1 ஹவருக்கு மேலே இந்த பையன் காலை பண்ணி அவருக்கே தெரியாமல் காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க என் தேவ ஜனமே, பவுல் அடல்ட்ரின்னு சொல்கிறது நீங்கள் பேசுகிற மாதிரி இந்த மேட்ரு கிடையாது. நியாய பிரமாணம் உங்களுக்கு நியாயம் கொடுக்கும்னு நம்பினீங்கன்னா கிறிஸ்து மரித்தது வீண். கிருபை இன்னும் கொஞ்சம் நியாய பிரமாணம் 2 கலந்தா அது அடல்ட்ரி அப்படின்னு பவுல் சொல்கிறார். அந்த டீச்சிங்க்கெலாம் நம்ம இப்போ போக வேண்டாம். ஆனால் நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், அடுத்தவன் பெட்ரூமில் போகிறது பேர் தான் அடல்ட்ரி. இன்னொருத்தவனுடைய ஒய்ஃபு, அவனுடைய லவ்வருன்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, அதுதான் அடல்டரி. நேச்சுரலி ஸ்பீக்கிங், ரிலேஷனலி ஸ்பீக்கிங், எர்த்லி ஸ்பீக்கிங். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நியாயப்பிரமாணம் கொஞ்சம், இயேசு கொஞ்சம் அப்படின்னு கலந்துட்டிங்கன்னா அதை போதிக்க உங்களுக்கு பவுல் வேணாம், அதை போதிக்க அதுக்காக கிறிஸ்து மறைக்க வேணாம். ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், பெட்ரூமில் மேட்ரை பேசுகிறவன் அடல்ட்ரி பண்ணியாச்சு. ஆனால் ஒரு பாத்ரூமுக்குள்ளே போகிறான் தெரியுமா, ஒருத்தவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணுறவன் ரேப்பிஸ்ட்டுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு ஒன்று இதை கேட்குற தேவஜனம் எனக்கு தெரியல, இந்தியா லா எப்படின்னு தெரியல. இங்கெல்லாம் ஒரு FBI, ஒரு மெயினாக ஒரு சென்ட்ரல், ஒரு ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் பியூரோ, இவங்க தான் ஒரு பர்சனுக்கு தெரியாமல் அந்த காலை ரெக்கார்ட் பண்ண உண்டு. ஒரு செல்ஃபோன் கேரியருக்கு கூட அந்த ரைட்ஸ் கிடையாது. ஒரு செல்ஃபோன் கேரியருக்கு கூட அந்த பர்சனுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இங்கெல்லாம் அது க்ரைமு. ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர், மாஸ் டெரரிஸ்ட்டு, அவனுக்கே ஸ்லீப் மெடிடேஷன் கொடுத்து மைண்டில் இருக்கிறத ரீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும். எனக்கு ஒரே ஒரு உதவி தேவை. இந்தியாவில் இது க்ரைம் இல்லையா? ஒருத்தவங்களுக்கே தெரியாமல் அவங்கள பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுறது க்ரைம் இல்லையா? அப்போது அதில் சொல்கிறார் பாஸ்டர் ஜான் ஜபராஜ், அவங்க சொல்கிறார், ஒரு ஊழியக்காரனை நோகடிக்கிறியே நீ நல்லா இருப்பியா? ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நடக்கிற காரியத்தை பார்த்தா ஒரு ஊழியக்காரங்களாவது ஏதாவது நோகடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ நோகடிக்கிறதா இல்லையா?
இன்னொன்று ப்ரீ மெடிடேட்டடு சின்னுன்னு ஒன்று இருக்குது, ப்ரீ மெடிடேட்டடு க்ரைம்னு ஒன்று இருக்குது. ஒரு குடிகாரன் வரான், ஏதோ அடிக்கிறான் உடைக்கிறான், ஒய்ஃப் இறந்துடுறாங்க, அது ஒன்று. சரிங்களா? ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் ஒரு குழந்தைய ஏதோ ஒரு கில் பண்ணிடுறாங்க, அது ஒன்று. ஆனால் ஒரு ப்ரீ மெடிடேட் பண்ணி பிளான் பண்ணி அதை எப்படி செய்யணும்னு காயை நகர்த்தி ஒரு கொலையை பண்ணுறான்ல, அவனுக்கு டெத்து சென்டென்ஸு. இப்போ இந்த பையன் எங்கே இருக்கான் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. 60 நிமிஷம் அந்த பையன் ஸ்டெச் பண்ணி பேசுறது பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணது ஒரு பக்கம். ஆனால் அதை போட்டு ஒரு 20,000 30,000 பேர் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அது எவ்வளோ பயங்கரமான கேவலம். அதை விட மோசம், அதுக்கு சில பேர் காமெண்ட் எழுதுகிறாங்க. சே, அவர் ஸ்டேஜில் பேசுகிறது எப்படி, அவர் உள்ளே பேசுகிறது எப்படி? இதெல்லாம் ஒரு மனிதாபிமானமா? நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் பிளேஸில் எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் ஃபோட்டோ பிடிக்கிறாரு. சகலமும் அவர் கண்ணுக்கு முன்பாக நேக்கடாக இருக்குதான். அதை உணர்ந்தீங்கன்னா, என்னை காண்கிறவரை கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆகார். என்னை காண்கிறவரை கண்டேன். ஆனால் எனக்கு பயங்கர மரியாதை கூடியிருக்கு பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க மேலே. அவ்வளோ டென்ஷன்லேயும் அவர் ஹானஸ்டாக ரியலாக இருக்கிறாரு. எப்படி இந்த வயசில் இவ்வளோ ஒரு லாயல்ட்டி, இவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸு. அதனால தான் உங்களெல்லாம் ஜீரணிக்க முடியல. உங்களுக்கெல்லாம் கலப்படம் தான் வேணும். சரிங்களா? ஸோ இப்போது இந்தியா பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம் நடந்துட்டுருக்குது. இது உலகத்தில் இருக்கிற வெஸ்ட்டில் கூட இது பாதிக்கப்படும், ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். சிட்டிசனுக்காக ஜெபிக்கணும். அதெல்லாம் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு பாஸ்டர் ஜான் ஜபராஜ் மேட்ரு முக்கியம். தேவன் இவ்வளவாய் பாஸ்டர் ஜான் ஜபராஜை அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய குமாரனை கொடுத்தாராம். இன்னைக்கு ஒரு பெயிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு இறந்துருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய சூனியன்னு பார்த்துக்கங்க. பொறாமை, பெருமை, ஜாதி, சூனியம், அவர் இருக்கவே கூடாதுன்னு காலி பண்ணணும் தான் இவ்வளவும் நடந்திருக்குது. பின்னி போட்டிருக்காங்க. எல்லா ரெல்ம்லேருந்து அவரை அடக்கியிருக்காங்க. ஆனால் ஒன்றேன்னு சொல்கிறேங்க, அவர் வர பழுத்துக்கிட்டே இருக்கார், நல்லா இருக்காரு. என்ன நடந்தாலும் அவருக்கு நல்லதாக தான் நடக்குது. ஆனால் இதே நேரத்தில் டிஃபீட்டடாக இல்லாமல் இதை எப்படி ஒரு யூதராஜ சிங்கத்தோடைய கிளைமேக்ஸ் எப்படி விக்டோரியஸாக இருக்கோ அப்படி தான் இதை விக்டோரியஸாக தேவன் இதை கொண்டு வருவார். இது உங்களுக்கு இந்த நேரத்தில் புரியாமல் இருக்கலாம். தொடர்ந்து ஜெபிப்போம்.